ஃபெங்கல் புயல் என்று அழைக்கப்பட்டது ஃபெஞ்சல் புயல் அப்படின்னு அதனுடைய பெயரும் தற்போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது ஃபெங்கல் அல்ல, ஃபெஞ்சல் அப்படின்னு அந்த பெயரை அதிகாரப்பூர்வமாக முதல் முறையாக அறிவித்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம். இந்த புயல் உருவாகும் அப்படின்னு கடந்த வாரமே நாம் கணித்து இந்த பெயர்கள் இதுதான், இது சவுதி அரேபியா வச்ச பெயர், இந்த பெயர் 2020ஆம் ஆண்டு சூட்டப்பட்ட ஒரு பெயர் அப்படின்றதெல்லாம் நாம் குறிப்பிட்டிருந்தோம். இந்த சூழலில் இந்த புயலானது உருவாகி இருக்கிறது. ஸோ புயலாக உருவான என்னென்ன அப்படின்னா, சர்வதேச நிறுவனங்கள் ஏற்கனவே இது புயலாக உருமாறும் அப்படின்னு கணிக்க தொடங்கியிருந்தார்கள். உதாரணத்திற்கு யூகே மாடல் எடுத்துக்கங்க. யூகே மாடல் இதை புயலாக மாறும், இந்த பரந்த வரப்பில் கடக்கும் அப்படின்லாம் ஏற்கனவே கணிச்சிருந்தாங்க. இந்த சூழலில் தான் ஐஎம்டி அவர்களுடைய கணிப்புப்படி ஃபெங்கல் தற்போது உருவாகி இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ அது எங்கே கரையை கடக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. புயலாக உருமாறி தொடர்ந்து நம்முடைய தனியார் வானிலை ஆய்வாளர்கள் இணைய இருக்கிறார்கள். பிசினஸ் ஆரம்பிக்க இடமெல்லாம் இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே டெரகோட்டா பிசினஸ் செஞ்சு வருஷம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நம்முடைய கிருத்திகா முருகேசன் அவர்கள் இணைந்திருக்கார், வானிலை ஆர்வலர். மேடம் வணக்கம். இந்த புயல் சவுதி அரேபியா வைத்த இந்த புயலுக்கான பெயரை ஏற்கனவே சவுதி அரேபியா வைத்திருந்தது. இது உருமாறாதா அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. ஒரு வழியாக உருவாகிவிட்டது. இப்போ புயலுக்கு முந்தைய நிலை தாழ்வு மண்டலம், புயல் ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? புயலால நமக்கு என்னென்ன நிகழ்வுகள் ஏற்பட போகிறது? வணக்கம் சார். ஸோ இது விண்ட் ஸ்பீட் வச்சுதான் மோஸ்ட்லி சைக்ளோனா, டீப் டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன், அப்புறம் சைக்ளோனிக் ஸ்டார்ம், அப்புறம் வெரி சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம். ஸோ விண்ட் ஸ்பீட் வச்சுதான் இதை டிக்ளேர் பண்றாங்க. ஸோ அந்த இப்போ வெல் ஆர்கனைஸ்டா அந்த விண்ட் ஸ்பீடும் அதோட கன்வெக்டிவ் ஸ்ப்ரெட்டும் நல்லா இருக்குன்றதுனால அதை சைக்ளோனிக் ஸ்டார்மா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் அது அந்த ஸ்பீடுக்கு ஒரு 63 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று உள்நோக்கி அது கன்வெர்ஜ் ஆகணும் அப்படின்ற பேராமீட்டர் இருக்கு இல்லையா? இது ஒரு சிலர் 80-90 எல்லாம் கூட கணிக்கிறாங்க. இதில் ஐஎம்டியோட தனியார் வானிலை ஆய்வாளர்கள் நேற்று இரவே இல்லைங்க இது கண்டிப்பாக புயலாக மாறும்னாங்க. எவ்வளோ வேகத்தை எதிர்பார்க்கலாம் இந்த காற்றில்? ஸோ இது எப்படின்னா, இப்போ காற்று வேகம் 50லேருந்து 60, 70 km/h போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் விண்ட் கஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த காற்று அந்த காற்று போக்கு அதை விட அதிகமா இருக்கும். ஒரு 90 to 100 km/h போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ புயலாக மாறி இருப்பதன் மூலமாக என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் பொதுமக்களோ அரசோ மேற்கொள்ளணும்? ஏன்னா நம்ம வெறும் மழையை தான் எதிர்பார்த்திருந்தோம். இது முதல்நிலை புயல் அப்படின்றதால மழை மட்டும்தான் இருக்குமா? காற்றால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்குமா? இல்ல, முன்னாடி என்ன ஐஎம்டி சொல்லியிருந்தாங்கன்னா, டீப் டிப்ரெஷனா இருக்கும், புயலா மாறாது. சோ ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் ரொம்ப பார்டர் லைன் தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலும் 10லேருந்து 20 km/h ஸ்பீடு தான் டிஃபரன்ஸாவே இருக்கும். சோ டீப் டிப்ரெஷன் கிட்டத்தட்ட 3 நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு கவர்மெண்ட் ப்ரிப்பேர்டா தான் இருக்காங்க. சைக்ளோனிக் ஸ்டார்ம்னு சொல்லும் போது நம்ம விண்டோட பாதிப்புக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஸ்பெஷலா நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, சென்னையிலேருந்து டெல்டா வரைக்கும், காரைக்கால் வரைக்கும் நம்ம ஒரு அலர்ட் மோட்ல தான் கண்டிப்பா இருக்கணும். கடல் நல்ல சீற்றமாவே இருக்கும். ஓகே, ஏற்கனவே நாளைய தினம் காலையில் கடக்கும் அப்படின்னு முதல் அறிவிப்பு ஐஎம்டி வெளியிட்டிருந்தது. அதாவது 2 நாட்களுக்கு முன்பாக. அப்புறம் இப்போது மதியத்துக்கு மேலே இன்னும் சொன்னால் மாலை வரை காட்டுகிறது. இந்த ஸ்டாலிங் எஃபெக்ட் இப்போ ஒர்க் அவுட் ஆகுமா? ஒருவேளை கடலில் சென்னைக்கு அருகே மையம் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ அதோட மூவ்மெண்ட் ஓரளவுக்கு கைடடா இருக்கு. எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸும் இல்ல. ஷியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸ் கம்மி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கான எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதனால அதோட மூவ்மெண்ட்ல ஸ்டாலிங் ரொம்ப கம்மியான எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு. ஸோ இப்போ அவங்க சொல்றபடி பார்த்தோம்னா நாளைக்கு மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் வரைக்குள்ள கரை கடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலிங் எஃபெக்ட் இப்போதைக்கு தெரியல. ஓகே, பட் இதில் மழை அப்படின்றது இப்போ வரைக்கும் சாதாரண மழை, ட்ரிஸ்லிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறது. இது ஹெவி டு வெரி ஹெவியாக இருக்குமா, எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபாலாக இருக்குமா? ஸோ ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஃபால் கண்டிப்பா எக்ஸ்பெக்டட் தான். அது எப்போ மாடல்ஸ் காமிச்சதுன்னா, இன்னைக்கு நைட் லேட் ஈவினிங்லேருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு மத்தியானம் நைட் வரைக்குமே நல்ல ஒரு கண்டினியூஸ் பேண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கிற மாதிரியும், அதனால நம்மளுக்கு ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஸ் பர் டே ரெக்கார்ட் ஆகும். அது தாண்டி சில ஐசோலேட்டட் பிளேஸ்ல
அங்க ஆங்காங்கே ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஈவென்ட் பிக்கப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இதனுடைய ரிவர்ஸ் எஃபெக்ட் அப்படின்றது எப்படி இருக்கும்? குறிப்பாக வந்து 2 நாளில் கடந்துருது அப்படின்னா அப்போ நாளை மாலையோட அல்லது நாளை இரவோட மழை முடிஞ்சிருமா? அதன் பிறகு மழைக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? அந்த மழை எப்படி இருக்கும்? இல்லைங்க சார், இப்போ வந்து நான் சொல்ற மாதிரி முன்னாடியே நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி சைக்ளோனோட நார்த் வெஸ்ட் குவாட்ரண்ட் வந்து எப்பயுமே ரெயின் கிளவுட்ஸை கொண்டு வரும். ஸோ அதுபடி பார்த்தோம்னா சைக்ளோன் லேண்ட்ஃபால் வரைக்குமே சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் நல்ல எஃபெக்ட் இருக்கும். அதை தாண்டி நெல்லூர், திருப்பதி வரைக்குமே. அதுக்கப்புறம் அது லேண்ட்ஃபால் ஆனதுக்கு அப்புறம் அதோட பாத் பொறுத்து இப்போ ப்ரெடிக்ஷன் எப்படின்னா அது வந்து வேலூர், அதாவது நம்ம பாண்டிச்சேரி மூலியமா கிராஸ் பண்ணிட்டு கள்ளக்குறிச்சி, சேலம் வரைக்கும் அப்படி போற மாதிரி பாத் காமிக்குது. அப்படி காமிக்கும் போது ஃபுல் எஃபெக்ட் ரெயின்ஸ் சென்னைக்கு, டெல்டாக்கு, அப்புறம் கடலூர், விழுப்புரம் அந்த மாவட்டங்களுக்கு, பிளஸ் உள் மாவட்டங்கள் அதாவது வேலூர், ராணிப்பேட், அப்புறம் நம்ம திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. அதாவது அதனால ரெயின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 1ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி, 2ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி கேரளா, நம்ம சவுத் தமிழ்நாடு எல்லாத்துக்குமே ரெயின்ஸ் வரதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர் எல்லாத்துக்குமே ரெயின்ஸ் வரதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபுல் எஃபெக்ட் ரெயின்ஸுமே நிறைய இருக்கும். சென்னைக்கு வந்து 3ஆம் தேதி வரைக்குமே மழை காமிக்குது. ஓகே, இந்த வின்ஷீர் அப்படின்ற ஒரு நிகழ்வால் எதிர்பார்த்த மழை வரல, அதனால தான் பனிமூட்டமாக இருக்குது அப்படின்னு 3 நாட்களாக பேசப்பட்டது. அந்த நிகழ்வு இப்போ எப்படி இருக்குது? அது வந்து சரியாகி விட்டதா? அதனால வேகமாக கடந்து போகுமா எப்படி? விண்ட் ஷியர்னு சொன்னோம். அது என்னன்னா அது வந்து அந்த வெர்டிக்கல் டெவலப்மெண்ட், ஒரு நல்ல ஒரு வெர்டிக்கல் டெவலப்மெண்ட் இருந்தாதான் அது ஒரு சைக்ளோனா நம்ம வந்து நல்ல ஒரு விண்ட் சர்க்குலேஷன், அந்த விண்ட் காத்து குவிதல் கரெக்டா இருக்கும். ஸோ அந்த காத்து குவிதல் ஏற்பட முடியாம அது வந்து கொஞ்சம் டிஸ்ஆர்கனைஸ்டா அந்த விண்ட் ஷியர்னால இருந்தது. இப்போ வந்து அந்த ஷியர் நல்லாவே கம்மி ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லா சாதகமான சூழலும் இருக்கு. அது வந்து நல்லா ஆர்கனைஸ்டா கிராஸ் ஆக முன்னாடி நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தனாலுமே சைக்ளானிக் ஸ்ட்ராம்ல இருந்து டிப்ரெஷனா தான் கரையை கடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து அது சைக்ளானிக் ஸ்ட்ராமாவே கரையை கடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அது நல்லா ஆர்கனைஸ்ட் ஆனதுனால தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன். லைக் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இந்த ஈவென்ட் நடக்கிறதுனால இதுக்கு மேல மாற்றம் பெருசா வருமானு தெரியல. ரொம்ப ப்ராபபிலிட்டி கம்மி தான் இதை மாறுறது. ஸோ இதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கிறது தான் கரெக்டான விஷயம். நன்றி டாக்டர் கிருத்திகா முருகேசன். இணைந்து நிறைய பார்வைகளை உங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் வெளியிட்டிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி.